ஏன் காரடையான் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா, சாவித்திரி காட்டுல இருந்தப்போ அங்க கிடைத்த காராமணி, அரிசி, உருகாத வெண்ணெய் இதத்தான் காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியமா படைச்சாங்க. அதனால தான் இந்த நோன்புக்கே காரடையான் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. சனிக்கிழமை அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி இடத்துல அழகா பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு கோலம் எல்லாம் போட்டுருங்க. கலசம் வச்சு வழிபாடு செய்யற வழக்கம் இருக்கவங்க கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லாட்டி காமாட்சி அம்மன் படம், பார்வதி தேவி அம்பாளோட படத்தை எடுத்துக்குங்க. அதுக்கு அழகா மலரால அலங்காரம் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றி வைத்திருங்க. ஒரு மஞ்சள் சரடு எடுத்து அது அம்பாளோட பாதத்துல வச்சுட்டு அம்பாளுக்கு முக்கியமான நெய்வேத்தியத்தை படைக்கணும். அன்னைக்கு கட்டாயம் அம்பாளுக்கு நெய்வேத்தியமா அரிசி காராமணி சேர்த்து செய்த கார அடை, இனிப்பு அடை, வெண்ணெய் இதை அம்பாளுக்கு நெய்வேத்தியமா படைக்கணும். படைச்சிட்டு இந்த பாடலையும் கட்டாயம் பாடுங்க. உங்களோட வழிபாடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் சரடை உங்க கணவன் கிட்டயோ இல்ல வீட்டுல மூத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, உங்களோட மாமியார் அம்மா அவங்க கிட்டே கொடுத்து கழுத்துல கட்டிக்குங்க. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா அந்த மஞ்சள் சரடை கையில கட்டிட்டு உங்களோட விரதத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த நாள் ஃபுல்லாவே நீங்க விரதம் இருக்கணும்.